என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சாமி, இப்போ நாம் இந்த பாடம் வாங்கி இப்போ 3 பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ வீட்டில் வந்து குலதெய்வ கோயில்னு இருக்குது, கூப்பிட்றாங்க. அது மாதிரி கூட்டிகிட்டு போய் நான் விட்டுட்டு நான் தனியாக கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல. இது மாதிரி போகலாமா? நான் போய் சாமி கும்பிட்றதில்ல. சாமி கும்பிட்டா கூட தப்பு இல்லை சாமி. நீங்கள் இப்போ உண்மையாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு பக்தின்னு வழியில் போனால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் வர முடியும். இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் வந்துட்டீங்க, நல்ல விஷயம். இப்போ நீங்கள் கடவுள் பார்த்துட்டீங்களா? கடவுள் பார்க்கணும். அப்போ கடவுள் பார்க்குறது ஒரு வழி தெரியல இல்லை. அதனால பாருங்க, அதாவது நீங்கள் யாரும் தெரியாத வரைக்கும் கடவுள் கும்பிட்றது தப்பு கிடையாது. நீங்கள் யாரும் தெரிஞ்சிட்டப்ப கடவுள் நீ யாரும் தெரிஞ்சு அப்புறம் நீங்கள் கடவுள் கும்பிட போகிறீங்க. கடவுள் எதுவும் தெரிஞ்சப்ப எதுவும் பார்க்க போகிறீங்க. ஆனால் அது பார்க்குற வரைக்கும் இது தேவைதான். அதனால வந்து நீங்க சாமி கும்பிடுறது தப்பு இல்லை. எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க போய் அங்க போய் கிடாய் வெட்டுவாங்க, அது வெட்டுவாங்க, அதுக்கு போக வேண்டியது அவசியம் இல்லை. அதனால கொஞ்சம் எட்ட நார்மலா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு பண்ண அவன் வெட்டி திரும்ப அதை பார்த்து அவன் செஞ்சு போறான். போய் ஐயா சொன்னதுதான் கடவுளா அப்படின்னா சம்மன் நில்லுங்க. உனக்கு என்ன தரணும் அவன் கடவுளுக்கு தெரியும், அவன் கொடுத்துருவான். எனக்கு அது வேணும் இது வேணும் பிச்சை எடுக்கக்கூடாது, அது மட்டும் செய்யாது. இப்போ வந்து இப்போ சிவன் கோயில இந்த திருக்கல்யாணம் பண்றாங்கல்ல, அது வந்து அவசியம் தேவையா? அது தேவையே பண்றாங்கல்ல சாமிக்கு. பக்தியில் இருக்கும்போது அதெல்லாம் செய்வாங்க. கூப்பிட்டாங்கன்னா போங்க, சோறு போட சாப்பிட்டு வந்தது. நீ எதுக்கு இது பண்றீங்க? இல்லை, முன்ன ஏற்கனவே நான் அதுக்கு இப்போ சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்குல்ல, இது மாதிரி சாமி கல்யாணம் பண்ணு சொல்லி ஐயரத்தை அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஐயர் வந்து இது மாதிரி கராப்பாடிக்க ஐயராக்குறாப்படியே, ஒரு ஐயர் வந்து முடி விட்டுட்டு இருக்கிறாப்படியே. இவங்களே ஆணு பெண்ணா வேஷம் போட்டுட்டு இவங்களே நடனாடுறாங்க. முடி வெட்டுனா ஆம்பளை, பொம்பளை, இவங்களே ஆட்ட ஆடுறாங்க. அவ்வளவுதான். அது ஒரு அதாவது இது அந்த மாதிரி ஒரு லைன்ல இருக்கும்போது தான் நீங்க இந்த பாதிக்கு வர முடியும். இப்ப ஒரு குழந்தைக்கு சாமிக்குது, நீ அப்படிக்கு இது கும்பிடுன்னு சொன்னா எந்த குழந்தைக்கு எது போய் எது கும்பிடும். ஆனா அதே வந்து இந்த பக்தியில இருந்து வரும்போது ஒவ்வொன்றா மேல்நிலைக்கு வரும்போது தானே அது நல்லது நடக்கும். அதனால அது தப்பு இல்லை சார், அது ஒரு அடையாளம். இது வந்து நிஜம். அங்கே நீ செய்ய மாதிரி நமக்குள்ள ஒரு கல்யாணம் ஆகணும். கீழே அம்மானு உள்ள உட்காந்துக்கிறான், 3வது கீழே சிவம் உட்காந்துக்கிறான். அவங்க 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி அவங்க புள்ள கற்றுக்கணும். அப்போதான் நமக்கு ஒரு நல்லது. அது எப்போ நடக்கிறது? இந்த பாதி கட்ட போயிட்டே இருந்தால் அது ஒரு நாள் நடக்கும். அது வரையும் காலத்தை நம்ம பொறுத்து வந்து பண்ணணும். சும்மா இதுக்கு வச்சிருந்தா இங்க வந்து தாலி கட்டணும், ஒரு அடையாளம், ஒரு பொம்மை கல்யாணம். அந்த மாதிரி நிகழ்ச்சி நமக்குள்ள நடக்கும். எங்க மக்களுங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது புரியாது சாமி, அது எல்லாத்துக்குலாம் புரியாது. இவ்வளவு பாடம் வாங்கிக்கிறாங்க, இதுலயே வச்சுட்டு அனுப்பிச்சான்னு சொன்னாவே யாருமே சொல்ல முடியல. எல்லாம் அது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனாவே, நீங்க ஃபர்ஸ்ட் பாடம் வாங்கி ஒரு 15 நாள் 1 மாசம் ஆனாவே அவங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். அவங்களே வந்து இது தப்பு இது ரைட்டு அவங்க புரிய ஆரம்பிக்கும். ஆனா அவங்க பழையபடிக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. என்ன பண்ண கோயிலுக்கு போனேன், நானும் கோயிலுக்கு போனேன். வந்து 7 வருஷம் திருவண்ணாமலை போனேன், கிரிவலம். அப்புறம் பக்கத்துல ஒரு சிவன் கோயிலுக்கு அது ஒரு 3 வருஷமா போனேன். அங்க அப்படியே தான் இருந்தேன். எப்படி இருந்தேன்னா அப்படியே தான். இதுக்கு வந்து வேண்டிதான் மாற்றம் வந்துச்சு. அங்க இருக்கிற வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. என்ன நார்மலா போவீங்க, கும்பிடுவீங்க, எனக்கு அதை கொடுக்குன்னு கேட்டு பிச்சை எடுத்துட்டு வரும், பிச்சை போட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது என்ன பண்றது? ஆனா இங்க வந்துட்டு இப்ப நமக்குள்ளேயே பண்ணும்போது இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த ஆன்மீக வந்தீங்கன்னா ஒருத்தர் எண்ணெய் கொடுக்கணும்னு தோணும். ஆனா பக்தியில போனா எண்ணெய் நம்மகிட்ட வாங்கணும்னு தோணும். இதுலயே மாற்றம் வருது இல்ல? இந்த மாதிரி மாறுது சாமி. அது இந்த பாட்டு நல்ல பாட்டை பண்ணு பாருங்க, மாற்றம் வந்து தானே தெரியும். நல்ல மாறி நம்ம வந்து இப்ப விநாயகர் சாமி எல்லாம் இருக்குது. அதை பார்த்து இது பழுத்தோரம் அரசு மரத்து கட்டியில அதையே அப்படி வச்சுக்கிறாங்க. மூலாதாரன்றது ஆசனாய் பக்கத்துல தான் இருக்கு. அசுத்தமான இடம் தானே பிள்ளையார் அங்கதாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இடமும் நமக்கு வேணாம்னு சொல்ற இடத்துல பிள்ளையார் இருக்கும். அதை சுத்தப்படுத்தி நம்ம மேலே தூக்கிட்டு வரணும். அது அடையாளம் தான். உண்மையா யோசிச்சு பார்த்தா எல்லாம் அடையாள பொருள் தான். எல்லாமே இப்ப வந்து மனிதன் சொல்லியாதான் இருக்குது. இது நிஜம், அது வந்து அடையாளம். ஆமா, அது ஆனால் அது தெரியாதவங்க அப்படியே சாமி கும்பிட்டு பிள்ளையார் கொடுப்பான்னு ஓடி போயிடுறேன். பிள்ளையார் எதுவும் கொடுக்கல, நாம தான் பிள்ளையார் கூட்டு மேலே ஏறணும். எங்க பிள்ளையார் கோயில்ல பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது எங்க வீட்டு பக்கத்துல. அது சங்கட சதுர்த்தின்னு அங்க போனா சங்கட சதுர்த்தின்னு போனா அவங்க சங்கடம் எல்லாம் தீர்ந்து போயிடும். போய் பார்த்து
போய் நான் போறது இல்லையா, நான் பாடம் வாங்கினேன். கேட்கல சங்கடம் போச்சான்னு கேட்டாங்க. நான் கேட்கறது இல்ல. அது ஒரு அடையாள சாமி அப்படி வச்சு படி பண்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னாதான் உட்காந்து போவான். சங்கடம் யாரு போவாங்க? போனா உங்க சங்கடம்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சும்மா அதெல்லாம் அது ஒரு அடையாளம் சொல்லி வச்சாங்க, அவ்வளவுதான். அது இதுன்னு நினைச்சுக்க. நல்லா பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்து சங்கடம் தானா போயிடும். நாம தான் போகணும். அதான் இது ஒரு அதெல்லாம் கோயில் கோலம்லாம் எல்லாம் ஒரு அடையாள பொருள். எல்லாம் அடையாளம். நம்மளுடைய உடம்பு தான் கோயில் பேட்டை. இப்போ வந்து நாம வந்து இப்போ பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். இது இருக்கிற வரைக்கும் நம்ம பண்றோம். இந்த நாம பண்றத குடும்பத்துக்கு எதுனாச்சும் நன்மை சேருமா இல்லை எதுவும் சேராதா? நம்மளோட சரியா? சரி சாமி. இப்போ உங்க வீட்டுல நீங்க வந்து பெரியவர், உங்களுக்கு உள்ள கொண்டாடி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா தான் வீட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, துக்கமா இருப்பாங்க? அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. துக்கமா இருந்தா நீங்க துக்கமா தான் அவங்களும் துக்கமா தான் இருப்பாங்க. நீங்க சந்தோஷமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப நீங்க கடவுள் வழியில போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. கடவுள் வழியில் போகும்போது நல்லது தானே வரக்கூடாது. நாம அதாவது நீங்க உங்க மனசுல கோவம் வச்சு அடுத்த பார்க்கும்போது யாரும் திட்டானே கோவமா இருக்கும். சிரிச்சிங்கன்னா எல்லாரும் வந்து சிரிச்சினே இருப்பீங்க. அது நம்ம உள்ள என்ன வருதோ அதுதான் வெளியும். அதனால நாம அதுக்கு தான் சொன்னாங்க எல்லாரும் பாருங்க நல்லா நல்லா சொல்லி. இதே வந்து இந்த பாடம் வாங்கி ஃபர்ஸ்ட்ல வந்து தடுக்குன்னு சொல்றாங்க கரும்பு. அது வந்து எனக்கு வந்து தடுத்துச்சு. எங்க வீட்டாரு எங்க வீட்டிலேயே தடுத்தாங்க. 2 மாதம் தான் நிறுத்தி விட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு பண்ணேன், 2 நாள் பண்ணி விட்டு நிறுத்தி விட்டாங்க. 3ஆவது ட்ரிப் பண்ண அப்பயே நிறுத்தி விட்டாங்க. சரி இதுக்கு மேலே 3ஆவது ட்ரிப் ஆரம்பிச்சாலாம் கண்டினியூ போயிட்டு தான் இருக்கணும். அன்ன வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வச்சு 3ஆவது ட்ரிப் போனேன். ஐயாவே சொல்லிக்கிறாரு, 2 மாதம் பண்ணிவிட்டு உன்னுடைய இது அப்படியே போய்கிட்டே இருக்கான், உன்னுடைய கரும்பு ஒன்று தீர்ந்து போயிருந்தாங்க. அது மாதிரி 2 மாதம் பண்ணணும் வேண்டி அப்புறம் அவங்கள ஒத்து வந்துட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அது டீப்பா உள்ள போறீங்களோ இறைவன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது முன்னாடி வரலாம் வந்து இவன் கரெக்டாக வருவானா வரமாட்டான்னு செக்அப் தான். இப்போ ஈஸ்வரன் எடுத்துனாக்க சோதிக்காத எந்த பொருளும் அவங்க கொடுக்குறதே கிடையாது. அவன் மனைவியோட சக்தியை சோதனை விட்டாங்கன்னா கதை எவ்வளோ வருது. பிள்ளையாராகட்டும் முருகர் ஆகட்டும் எல்லாரையும் சோதிச்சு பட்டன்லாம் பட்டம் நாயன்மார் கதையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பூரா அவ்வளோ சோதிச்சிருப்பான். சோதனை பண்ணி ஆனால் அவளால் கடைசி நேரத்தில் பார்த்தா துன்பப்பட்டவங்க யாரும் கிடையாது. சோதிப்பான் கடைசி எல்லாம் பெருசாக தூக்கி கொடுத்துருவான். அதான் தடுப்பீங்களா டைம் ஆனால் எழுப்பி விடுறாங்க போய் பாடம் பண்ணேன். அது கரெக்டாக நீ பாடம் பண்ண அந்த நேரத்துக்கு அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி எழுப்பி விட்டுரும் போய் பண்ணுன்னு சொல்லி. அதனால நீ கடவுளை போய் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அதை வச்சு தான் சார் எல்லாமே. சரி சரி அது மட்டும் நம்பவே முடியலே ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே.